வணக்கம் அண்ட் வெல்கம். இது பதஞ்சலி கேஷ் காந்தி ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள் பவர்ட் பை தஞ்சாரா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விளையாடுறதுக்கு 3 அற்புதமான மாமியார் மருமகள் ஜோடி அப்படியே வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் அர்ச்சனா அண்ட் ஃபேமிலி. அர்ச்சனா ஃபேமிலியை தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் நாகராஜ் அண்ட் ஃபேமிலி. சோ இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய அந்த 3வது அணி யாரு? சோ லெட்ஸ் வெல்கம் நடிகர் மது ரகுராம் அண்ட் ஃபேமிலி. ரொம்ப மங்களகரமா இருக்கு. ஒரு சைடு பார்த்தா எல்லாருமே அழகா லேடிஸ் எல்லாருமே ஒரு சைடு, இந்த சைடு பார்த்தா அப்படியே இவ்வளோ நல்லவங்களா அப்படின்ற மாதிரி ஒரு 3 பேர். சரி, ஓகே. நான் இந்த கேள்வியை நிச்சயமா உங்க 3 பேர்கிட்டையும் கேட்டாகணும். அதாவது ஒரு ஆணுடைய வாழ்க்கை திருமணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும், திருமணத்துக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கும்னா ஃபார் த குட் நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஹரிஷ், ஆஃப்டர் அர்ச்சனாவை நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருக்கு? நிறைய விஷயங்கள் தெரியுது. லைஃப்ல நிறைய சேலஞ்சிங்கான இது இப்போ ரொம்ப நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் வச்சிருக்கீங்க. ஸோ ஹரிஷ் திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு? நீங்கள் 2 பேர் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். திருமணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணியிருந்த போது ஹரிஷ் எப்படி இருந்தாரு? இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்காரு? ஓப்பனா சொல்லணும்னா ரவுடி மாதிரி இருப்பாரு. சரி, ஓகே. இப்ப கெட்ட பாத்தீங்கன்னா எப்படி இருக்காரு? ரொம்ப போய் என்னது இது? அப்ரானியா அப்பா இந்த பிள்ளையா அப்படின்ற மாதிரி இருக்காருல்ல, சேம் அப்படிதான் இப்ப இருக்காரு. பரவாயில்ல. திருமணத்துக்கு முன்னாடி ஹரிஷ் எப்படி இருந்தாரோ இல்லையோ இப்ப மாதிரி இருக்காருன்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம். அடுத்தது நாகராஜ். நாகராஜ் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். இல்லை, பொதுவாக நான் இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கெல்லாம் வர்றதில்ல. ஏன்னா மேடை கிடச்ச உடனே வளவலன்னு பேசிடுவோம். அதுக்கப்புறம் அது கேட்குறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். இருந்தாலும் இது ஒரு நல்ல அற்புதமான ஷோ. ஆகா மாமியார் ஓஹோ மருமகள் ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண வந்த என்னுடைய நண்பர்களை வாழ்த்திட்டு தயவு செஞ்சு என்ன ஜெயிக்க வச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வாழ்த்து. இது ஒரு சின்ன சாம்பிள் தான் நாகராஜோடைய டேலண்ட்டுக்கு. நாகராஜ் அவ்வளோ பெரிய ஒரு என்டர்டெய்னர். ஸோ நாகராஜ், மேரேஜுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு, இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி இருக்கு? மேரேஜ் முன்னாடி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. கல்யாணத்துக்கு பின்னாடி அதை விட சூப்பராக இருக்கு. இன்னொரு விஷயம், எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிமிக்ரி தான் எல்லாமே கொடுத்தது. ஒய்ஃப்ல இருந்து எல்லா விஷயமும் எனக்கு. மிமிக்ரியால உங்களுக்கு வைஃப் கிடைச்சதா? எப்படி? ஹவ்? அவரோட மிமிக்ரியால தான் அவரை லவ் பண்ணேன். ரொம்ப ஹாப்பி நாகராஜ் ஃபேமிலியா வந்ததுக்கு. அடுத்ததாக வளர்ந்து வரும் நடிகர் மது ரகுராம். பர்மான் ஒரு திரைப்படத்தில் ஒரு அற்புதமான ரோல் பண்ணியிருக்கிற மது நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஹேவ் மது. பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் உங்க லைஃப்ல என்ன ஒரு பெரிய சேஞ்ச்? பிஃபோர் மேரேஜ் கொஞ்சம் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பொறுப்புகள். சுத்திக்கிட்டு ஜாலியா இருக்கீங்க தானே? இல்லை, சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருக்கேன்னா ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் நடிக்கவே வந்தேன். பிஃபோர் மேரேஜ் எல்லாரும் வராங்க, ஆஃப்டர் மேரேஜ் இல்ல பிரதர். ஆஃப்டர் மேரேஜ் தான் எல்லாருமே நடிக்க கத்துக்கிறாங்க. வீட்டில் நடிச்சது திரைப்படத்துலையும் நடிக்கலாமேன்னு சொல்லி அப்படியே வீட்டில் நான் நல்லா நடிக்கிறேன், அதனால திரைப்படத்துலையும் அதை நான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு போதுப்பா. வாட் அ லவ்லி மேன். ஸோ இப்போ நான் எதுக்கு இந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம விளையாட போற சுற்றுக்கள் மொத்தம் 4 இருக்கு. அந்த சுற்றுக்கும் இப்ப நம்ம கேட்ட இந்த கேள்விகளுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அந்த சுற்றின் பெயர் என்னை தெரியுமா? என்னை தெரியுமான்னா என்ன தெரியுமான்ல, எந்த அளவுக்கு உங்க எல்லாருக்கும் உங்க கணவரையும் உங்க மகனையும் தெரியும் அப்படின்றது தான் இந்த ரவுண்டுடைய ரொம்ப முக்கியமான நோக்கமே. உங்க மகனுடைய வாழ்க்கையில் உங்க கணவரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு அது ஒரு கேள்வியா ஃபார்ம் பண்ணி அவர்கிட்ட கேட்டிருக்கோம். அவர் சொன்ன அதே பதில நீங்களும் கரெக்டா உங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்லேட்ல நீங்க எழுதி காட்டணும். எழுதி காட்டணும் தவிர சொல்லிடக்கூடாது. திருப்பி அவரை கனெக்ட் பண்ணுவோம். சப்போஸ் அம்மாவும் மனைவியும் ஒரே பதில எழுதியிருந்தீங்க அப்படின்னா 100 மதிப்பெண்கள் கிடைக்கும். இல்ல 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கரெக்டா இருந்தீங்கன்னா 50 மதிப்பெண்கள் கிடைக்கும். சப்போஸ் இங்க 2 பேருமே தப்பா எழுதிருந்தீங்க அப்படின்னா மதிப்பெண்கள் எதுவும் கிடையாது. இதுல ரொம்ப முக்கியமான ரூல், கேட்க போற 2 கேள்விகள்ல முதல் கேள்விக்கு நான் ஆப்ஷன்ஸ் தருவேன், 2வது கேள்விக்கு நான் ஆப்ஷன்ஸ் தர மாட்டேன். ஸோ முதல் கேள்வி இந்த சுற்றுல மது ரகுராம் அண்ட் ஃபேமிலி. மதுவிடம்
மாற்றிக்கொள்ளணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கும் பழக்கம் என்ன? அதுக்கு நான் 4 ஆப்ஷன் தரேன். லேட் நைட் வருவது, கோவப்படுவது, வீண் செலவு செய்வது, அப்படி இல்லைன்னா எப்போ பாரு ஃபோன்லேயே இருக்குது. ரெண்டு பேர் அப்படியே காமிங்க. நீங்க 2 பேர் இதை காமிச்சிருக்கீங்க. இப்போ மது கிட்ட பேசலாம். ஸோ மது, உங்க வீட்டில் அடிக்கடி உங்களை நீங்க இந்த பழக்கத்தை மாத்திக்கணும்னு அவங்க விரும்புகிற பழக்கம் என்ன அப்படின்னு நீங்க ஒன்று சொல்லியிருக்கீங்க. அதுல என்ன விஷயம்னா, உங்க மனைவியா உங்க அம்மாவா யார் வந்து அதை ரொம்ப கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 2 பேரும் வேற வேற ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் வேற வேற ஆன்சர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. சாபாஷ். சரி, என்ன பழக்கத்தை நீங்க மாத்திக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைச்சீங்க நீங்க? கோவப்படுறதை நான் மாத்திக்கணும்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன விஷயம் அப்படின்னா மது, நீங்க செலக்ட் பண்ண இந்த ஆன்சரை உங்க வீட்டில் உங்க அம்மாவும் சரி மனைவியும் சரி 2 பேருமே செலக்ட் பண்ணல. வெரி குட். ஆனா 2 பேருமே சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோன் பழக்கத்தை நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஃபேமிலியில 2 பேருமே ஒத்துமையா ஒரே ஆன்சர் சொல்லியிருந்தாலும் மது சொன்ன ஆன்சருக்கும் இதுக்கும் நிறைய முரண்பாடு இருக்கிறதுனால 2 பேருக்குமே மதிப்பெண் இல்லை. சரி, ஓகே, தேங்க்ஸ் மது. இன்னொரு கேள்வி இருக்கு, அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுவாங்கன்னு கடவுளை வேண்டிக்கோங்க. அடுத்ததாக நாகராஜ் ஃபேமிலி. இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி நாகராஜ் கிட்ட கேட்டோம். அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நாகராஜுடைய வெயிட் என்ன? 80 கிலோவா, 84 கிலோவா, 89 கிலோவா, இல்லாட்டி 94 கிலோவா? 2 பேர் அப்படியே காமிங்க. ஸோ நாகராஜுடைய வெயிட் வந்து அவங்க ஒய்ஃபும் அம்மாவும் கெஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நாகராஜ் வந்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். நாகராஜ், எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வச்சிருக்கியா? இல்லைண்ணே, அவங்க கரெக்டாக சொல்லியிருந்தாங்கன்னா தோளில் போட்டுப்பேன், தப்பாக சொல்லியிருந்தா தள்ள போட்டுப்பேன். சரி, உங்க அம்மாவா ஒய்ஃபா யார் உன்னுடைய வெயிட்டை கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒய்ஃப் கரெக்டாக கெஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து கரெக்டாக சொல்லியிருந்தா தோளில் போடுவீங்க, கரெக்டாக சொல்லலைன்னா தலையில் போடுவீங்க அப்படின்னு. ஆ, ஸோ நீங்கள் தோளில் போடலாமா தலையில் போடலாமான்றது இப்போ நான் சொல்லிட்டா? நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் தோல்லையே போட்டுக்கலாம். உங்கள் மனைவி இதுக்கு கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. 89 கிலோ. அம்மா வந்து 80 கிலோ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சொன்னா அவங்க பிள்ளைய கண்ணு வச்சிருவாங்கன்ட்டு கம்மியா சொல்லிருக்காங்க. வாவ், இது நல்லா இருக்கு. நான் எதிர்பார்க்க நிறைய சொன்னா வெயிட் நிறைய சொன்னா பிள்ளை மேல கண்ணு வச்சிருவாங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு கம்மியா சொல்லியிருக்காங்களாம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி உங்க மனைவி கரெக்டா கெஸ் பண்ணிட்டாங்க. அதனால உங்க ஃபேமிலியில ஒருத்தர் கெஸ் பண்ணதுனால 50 மதிப்பெண்கள் உங்க ஃபேமிலிக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல் டன். அடுத்தது அர்ச்சனா ஃபேமிலி. பயங்கரமான ஒரு கேள்விமா அது. எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்போம். அவரே எதிர்பார்க்கல. ஹரிஷ் இருக்கார்ல, அவர் குளிக்கிறதுக்கு அதிகபட்ச டைம் எவ்வளோ எடுத்துப்பார்? 4 ஆப்ஷன் தரேன். 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம், 25 நிமிஷம். காமிக்கலாமா? சரி ஹரிஷ், நீங்க குளிக்கிறதுக்கு அதிகபட்சம் எவ்வளவு டைம் எடுத்துப்பீங்கன்றதை யார் கெஸ் பண்ணிருப்பாங்க? உங்க மனைவியா அம்மாவா? கண்டிப்பா ஒய்ஃப். ஒய்ஃப் தான் கெஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, பட் நீங்க வந்து எடுத்துக்கிற டைம் எவ்வளோ ஜென்ரலா? 10 to 15 minutes. உங்க ஒய்ஃப் 10ன்னு சொல்லியிருக்காங்க, அம்மா 25ன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா 10 to 15 minutes அப்படின்னு அவர் சொல்றாரு. சரியா? அதுல அந்த லோவர் ஆவரேஜ் என்னமோ உங்களுக்கு என்னமோ கரெக்டா இருக்கிற மாதிரி தோணுது. அதனால ஐ கிவ் இட் யூ. ஓகே, உங்க மனைவி 10ன்னு சொன்னதுனால உங்களுக்கு வந்து 50 மதிப்பெண்கள் தரும் அர்ச்சனா ஃபேமிலிக்கு. ஓகே, டேக் இட். இப்போ அடுத்தது மது ஃபேமிலிக்கு இந்த கேள்வி, இந்த சுற்றோட 2வது கேள்வி. இந்த கேள்விக்கு ஆப்ஷனே கிடையாது. நீங்களா கரெக்டா யூகிச்சு எழுதணும். ஓகே, ஓரளவுக்கு கரெக்டா எழுதினீங்கன்னா கூட போதும். மது அவர்களின் ஸ்கூல் டைம் கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் தெரியுமா? எழுதிங்களா? திருப்புங்க 2 பேரும். சபாஷ். மதுவை கனெக்ட் பண்ணுங்க. மது தம்பி, நீங்க எஸ், ஐ எம் ரெடி. என்ன ரெடி? எப்படி வெளில போனோம் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துற மாதிரியா இல்லை எப்படி? சரி, ஸ்கூல் டைம்ல நீங்க ரொம்ப பெரிய அப்பாட்டகராமே கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, அவங்க 2 பேருக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான். தெரிஞ்ச கதையா? இல்ல ஏதோ கதை இருக்கா அப்படின்னா? கதை ஆன்சர் எல்லாமே இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க அவங்க?
அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்போ நீங்களும் சந்தோஷமா தானே இருக்கீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன், அவங்க அவங்க வழியில சந்தோஷமா இருக்காங்க, என் வழியில நான் டபுள் சந்தோஷத்துல இருக்கேன். அப்பாடி, இந்த கேள்வியிலேருந்து தப்பிச்சா போதுன்ற மாதிரி ஆன்சர்ஸ் எடுக்கணும். நான் தான் ஐயோ இப்படியே நான் பாட்டுக்கு திரும்பிட்டேனே. விட்டுருக்கேன், அவங்க பாட்டுக்கு போட்டோமே அப்படின்னு. உண்மையிலே ரொம்ப வெளிப்படையான ஒரு மனிதரா இருக்கிறதுனால சொல்றேன்னா, 2 பேருமே கரெக்டா சொல்லியிருக்காங்க. உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நீங்க நினைக்கிறவங்க உங்க குடும்பத்துக்கு 100 மதிப்பெண்கள் பெற்று தந்திருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்க பேரை வந்து கொஞ்சம் நீங்க உங்க வாயால சொல்லுங்க பார்க்கலாம். சூரியகலா. இப்போ அடுத்து நாகராஜ் ஃபேமிலி, உங்களுக்கான கேள்வி. அம்மா, இந்த கேள்விக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாதுமா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க சொல்லலாம். பைக், கார் இதெல்லாம் ஓட்டும்போது நாகராஜ் வந்து அதிகபட்சமா எவ்வளவு வேகத்தை போகுது? ஓகே, எழுதிங்களா? அம்மா காமிங்க. மிஸ்டர் நாகராஜ், எவ்வளவு வேகத்துல போவீங்க அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. அதிகபட்ச வேகம் உங்களோடது என்ன? எங்க அம்மாவுக்கு தெரியும், ஆனா என் ஒய்ஃபுக்கு அதை விட தெரியும் நான் எவ்வளவு ஸ்பீட்ல போவேன். அவங்க பயங்கரமா அட்வைஸ் பண்ணுவாங்க, தயவு செஞ்சு சைக்கிள்ல போற பசங்க கூட வேகமா போகுது, அசிங்கப்படுத்தாது, பெட்ரோல் தான் வேஸ்ட், நடந்தே போடுவாங்க. ஸோ எங்க வீட்டில் கரெக்டா சொல்லியிருப்பாங்க, அதனால பந்தா உக்காந்துருங்க சார். நீங்க ஒரு பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவங்க சொன்னதை நான் சொல்றேன். 40 கீழே. 40க்கு கீழே. ஓகே, 40க்கு கீழே அப்படின்றத வந்து உங்க மனைவி வந்து 30 to 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, இந்த தடவையும் தோல்ல தான் துண்டு இருக்கு, தலையில உழல. அதனால மனைவி இந்த தடவையும் உங்களை காப்பாத்திட்டாங்க. அதனால முடிஞ்சா மனைவிக்கு ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுங்களேன். ஓகே, பரவாயில்ல. நீங்க கொடுத்த கிஸ் கேமராமேனுக்கு போயிடுச்சு. ஐயோ சரி, பரவாயில்ல. அம்மா வந்து நீங்க 80 கிலோமீட்டர் வேகத்துல போறீங்க. பாவம், அம்மாவை வச்சு 80 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு தடவை வண்டியை ஓட்டிருக்கீங்க. அது ஃப்ரெண்ட் வண்டி சார், என் வண்டி இல்ல சார். ஏங்க இப்படி ரிவர்ஸ்ல ஓட்டுறீங்க? ஆக மொத்தம் மனைவியை மட்டும் நீங்க சேஃபா வச்சு வண்டியை ஓட்டுறீங்க, அம்மாவை பத்தி கவலையா படுறாமா, நம்ம காட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு போய். அம்மா இருந்தா அது ஒரு தனி பலம். இப்போ அடுத்ததாக அர்ச்சனா ஃபேமிலிக்கு ரொம்ப சிம்பிளான கேள்விமா. ஹரிஷ் வந்து எந்த விஷயத்துக்கு அதிகமா வீண் செலவு செய்வார்? ஹரிஷ் என்ன இதுக்கு பதில் அளிச்சிருக்காருன்னு பார்ப்போம். ஹரிஷ், எந்த விஷயத்துக்கு நீங்க ரொம்ப அளவுக்கு அதிகமா வீண் செலவு செய்வீங்க நீங்க சொல்லியிருக்கீங்க? நல்லா சாப்பிடணும், அதனால வந்து ஓகே. ஸோ இந்த பதில யார் கரெக்டாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்க வீட்டில்? அதுவும் கண்டிப்பாக ஒய்ஃபாக தான். கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃபாக தான் இருக்கும். ஓகே, பட் ஐ எம் வெரி வெரி சாரி டு சே, உங்கள் ஒய்ஃப் நீங்கள் வீட்டு அலங்கார பொருட்களுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணுவீங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. உங்கள் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உணவுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதனால உங்கள் அம்மா இந்த தடவை உங்களை காப்பாற்றிருக்காங்க. 50 மதிப்பெண்கள் உங்கள் ஃபேமிலிக்கு இதன் மூலமாக. கங்க்ராச்சுலேஷன். ஸோ என்ன தெரியுமா, இந்த சுற்றுடைய முடிவில் எல்லாரும் என்னென்ன மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நடிகர் மது ரகுராம் அவருடைய ஃபேமிலி மொத்தம் 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது நம்ம மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நாகராஜுடைய ஃபேமிலி, அவங்களும் 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. நடிகை அர்ச்சனா அவங்களுடைய ஃபேமிலி தன்னுடைய கணவர் மற்றும் தன்னுடைய மகன் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களெல்லாம் நோட் பண்ணி ஆளுக்கு ஒரு பதில் என்னமோ கரெக்டாக பக்கவாக பிளான் பண்ணி சொன்னாங்க. அதுவும் 50-50. ஸோ 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அவங்களும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, முதல் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் 0ல் இருந்தாங்க. இப்போ கரெக்டாக அதே லெவல் ஆஃப் ஸ்கோரில் தான் 100ல் தான் இருக்காங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் இது மாறுமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பாக அது ரொம்ப ஈவனான ஒரு காம்படிஷனாக போகும்னு நான் நம்புகிறேன். 2வது சுற்று இந்த நிகழ்ச்சியில் இப்போ ஆரம்பிக்க போகுது. இந்த சுற்றின் பெயர் உனக்கும் எனக்கும். இது வந்து மாமியாருக்கும் மருமகளுக்கும் எந்த மாதிரியான ஒரு உறவு இருக்குது, எந்தெந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியிலேருந்து சில விஷயங்களை எடுத்து நாங்கள் உங்களுக்கே இப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இந்த ரவுண்டுடைய பியூட்டி என்னென்னா, மாமியாருக்கும் சரி மருமகளுக்கும் சரி இந்த அளவுக்கு அவங்கள புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோமா, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக, இல்லாட்டி நம்ம எந்த ஆங்கிளில் புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கும் இது தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மாமியார்களுக்கு ஒவ்வொரு சூழல், ஒரு சுச்சுவேஷன் ஒன்று கொடுப்போம். அந்த சுச்சுவேஷனில் அவங்க மருமகளை பற்றி ஒரு 3 உதாரணங்கள், ஒரு 3 சம்பவங்கள் வந்து அவங்க நினைவு கூறணும். அதை சொன்னதுக்கப்புறம்
மருமகள்கள் எல்லாம் பக்கத்தறையில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்போம். ஸோ மருமகள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எங்கள் மாமியார் என்னை பற்றி இதுதான் சொல்லியிருப்பாங்க அப்படின்றது அவங்களும் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ சொல்கிற 3 சம்பவங்களும் ஒத்துப்போச்சு அப்படின்னா 600 மதிப்பெண்கள் ஃபுல் ஹவுஸ் அப்படின்னு கிடைக்கும். 1 அப்படின்னா 200 மதிப்பெண்கள், 2 அப்படின்னா 400 மதிப்பெண்கள். ஸோ அவங்க சொல்கிறது எந்த வகையில் ஒத்து போகுதோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஒத்து போகுதோ அதுக்கேற்ற மாதிரி மதிப்பெண்கள் வழங்கப்படும். அந்த வகையில் இப்போது மதுவோடைய ஃபேமிலி, உங்கள் மருமகள் கிட்ட நீங்கள் ரொம்ப ரசிக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு 3 விஷயங்கள் எங்களுக்காக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என் மருமகளுக்கு வந்து என் பையனை ரொம்ப பிடிக்கும். ம் என் பையனுக்காக அவள் என்ன வேணாலும் செய்வாள். ம் 2வது வந்து என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக தான் வந்தா. இவனை கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்தா. அவன் பிரதர் தான் என் ஸ்கூலில் படித்தான். ம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து ம் ஷி ஃபினிஷ் ஹர் காலேஜ். ம் அதுக்கப்புறமா அவள் வந்து ஷி பிகம் ஏ டப்பிங் ஆர்டிஸ்ட். நவ் ஷீ இஸ் எ டப்பிங் ஆர்டிஸ்ட். ஓகே. எனக்கு அடுத்த வாரிசாக இப்போ அவள் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து 2 மருமக. ம் இவ சின்னவ, ம் பெரிய மருமக. அவங்க 2 பேரும் கோ சிஸ்டர்ஸ், ம் ஆக்சுவல் சிஸ்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஓகே. ஸோ நாங்கள் வந்து மாமியார் மருமகளுங்க மாதிரி இருக்க மாட்டோம், அம்மா பொண்ணுங்க மாதிரி இருப்போம். ஓகே, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு மாமியார்கிட்டேருந்து இவ்வளோ நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் ஒரு மருமகளுக்கு கிடைக்குதுன்றது நினைக்கும் போது ஐ திங்க் மது ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா அம்மா தன்னுடைய மருமகளை பற்றி இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்றது, தட் யூ மேட் அ குட் சாய்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எப்பயுமே இருக்கும். பட் உங்கள் மருமகள் நீங்கள் இந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வாயிலேருந்து சொல்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மிஸ்ஸஸ் பத்மினி, உங்கள் மாமியார்கிட்ட அவங்க உங்ககிட்ட ரசிக்கிற ஒரு 3 விஷயங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம். அவங்களும் அதை சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன விஷயங்களா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பையனை நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ மதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துப்பீங்க மது மேலே? மது என்ன பண்ணாலும் நான் கேட்பேன், கரெக்டாக செய்யுங்கன்னு சொல்லுவேன். அவங்க என்ன பண்ணாலும் நான் கூட இருந்து கைட் பண்ணுவேன். ஓகே, ஸோ அதனால் வந்து உங்கள் மாமியாருக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக வச்சுப்போம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ணுற ஏதோ ஒரு வேலை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அப்படின்னு வந்து டப்பிங் பேசுறது அவங்களுக்கு பிடிக்கும். ஓகே, அது பிடிக்கும். இப்போ 3வது என்னன்னா, இன்னொன்று சொன்னாங்க, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அவங்க என் கோ சிஸ்டரோட நான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பேன், அதனால் அது அவங்களுக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த 3 விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் உங்கள் மாமியார் வந்து எந்தெந்த 3 விஷயங்கள் உங்களுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, இங்கே வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து உங்கள் மாமியார் என்ன சொன்னாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ உங்கள் மாமியார் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மருமகளுக்கு வந்து என் பையனை ரொம்ப பிடிக்கும். ம் என் பையனுக்காக அவள் என்ன வேணாலும் செய்வாள். ஷீ இஸ் எ டப்பிங் ஆர்டிஸ்ட். ஓகே. எனக்கு அடுத்த வாரிசாக இப்போ அவள் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கா. எனக்கு வந்து 2 மருமக. ம் இவ சின்னவ, ம் பெரிய மருமக. அவங்க 2 பேரும் கோ சிஸ்டர்ஸ், ம் ஆக்சுவல் சிஸ்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஓகே. ஆக மொத்தம் நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்கள் மாமியாரும் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு சிங்க் இருக்குது அப்படின்றது தான் விஷயமே இல்லையா? ஸோ ஐ திங்க் யூ ஷுட் டிசர்வ் அ வெரி ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் திஸ். மூன்று கேள்விகளுக்கும் 3 பதில்களும் ரொம்ப சரியா இருந்ததுனால இந்த ரவுண்ட்ல அப்படியே ஃபுல் ஹவுஸ் அடிச்சிருக்கீங்க. 600 மதிப்பெண்கள் உங்க குடும்பத்துக்கு. That's a great thing. Very happy for you. அடுத்ததாக இந்த சுற்றுல உனக்கும் எனக்கும் அப்படின்ற இந்த 2வது சுற்றுல கேள்வி நாகராஜ் ஃபேமிலிக்கு போக போகுது. அம்மா, கல்யாணத்துக்கு பிறகு உங்க மருமகளால உங்க மகன் மாறின விஷயங்கள்லாம் என்னென்ன? ஒரு 3 விஷயம் சொல்லுங்க. லேட்டாக ஒர்க் போவான் வேலைக்கு. நம்ம சொன்னாக்கா சரி வரமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபோன் பண்ணி சொன்னா வந்துடுறேன், அது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போனா உங்க பேச்சை கேட்கறதே இல்லை அவரு. இப்போ உங்க பேச்சை கேட்கறாரா இல்லையா அவரு? சொன்னா கேட்கும், ஒரு வருஷம் பேசி இதே கேட்காது. இப்போ நாகராஜுடைய பழக்க வழக்கங்கள்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி மாறி இருக்கு? அவருடைய நடை, உடை, பாவனை இதெல்லாம் ரொம்ப அடக்கமா இருக்கான். சுமாரா மாறி இருக்கு. இல்ல இல்ல, எனக்கு என்னன்னா
கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது நீங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு போட்டு சின்னதில் எடுத்து கொடுத்தா ஏற்று பண்ணாரு. ஆ இப்போ எடுத்து கொடுத்தா சரில நான் அப்புறம் வாங்கிக்கிறேம்மா காசு கொடுத்துருமான்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிறேம்மா காசு கொடுத்துருங்கம்மா அப்படின்னு. ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் நாகராஜ் வந்து ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஒய்ஃபுடைய ஃபேஷன் சென்ஸ்க்காக மாத்திட்டு இருக்கீங்க. காசு கொடுத்துருவேன். அது ஓகே. இப்போ நீங்க சொல்ற 3 விஷயங்கள் என்னன்னா, நாகராஜ் வெளில போயிட்டு முன்னாடிலாம் சீக்கிரமா வர மாட்டாரு, இப்போ சீக்கிரமா வராரு. அப்புறம் இப்போல்லாம் வந்து உங்க பேச்சை ரொம்ப கேட்கறது இல்லை, ஏன்னா சொல்றதுக்கு மருமக வந்துட்டாங்க, அதனால நீங்களும் சொல்றதை கம்மி பண்ணிட்டீங்க. ஆமா 3வது இப்போ நீங்க எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் அப்படின்றது வந்து இப்போ அவர் ட்ரெஸ் வேணாம் கேஷாவே கொடுத்துருங்கன்னு காசை வாங்கிடுறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த 3 விஷயங்கள்ல ஒரு சின்ன மாற்றம் அவர்கிட்ட தெரியுது அப்படின்றீங்க. ஸோ இப்போ நாகராஜுடைய மனைவி ரூபியா மேரி அவங்க கிட்ட கேட்கலாம். ரூபியா, இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நாகராஜ் கிட்ட சில மாற்றங்கள்லாம் தெரியுது, என் மருமகளால் மகன் சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக மாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னென்ன விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நாகராஜ் என்ன பெருசாக மாற்றிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? பொறுப்புகள் ஜாஸ்தி வந்து பொறுப்புகள் ஜாஸ்தி. எங்கே யாருக்கு? அவருக்கு. பொறுப்பாக நடந்துக்கிறாராம். அந்த துண்டை வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன் ஃபுல்லா. சரி, எப்படி பொறுப்பாக நடந்துக்கிறாரு? டைமுக்கு வர மாட்டார் வீட்டுக்கு. இப்போனா ஃபேமிலின்னு ஒன்று ஆன பிறகு கரெக்டாக வராரு. ஃபேமிலின்னு ஒன்று ஆனதுக்கப்புறம் கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வராரு. சரி, அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா பேச்சு அவர் எந்த அளவுக்கு கேட்குறாருன்னு நினைக்கிறீங்க? நான் பார்த்துக்குவேன்னு விட்டுருவாங்க. ஓகே, அதனால இப்போ அம்மா ரொம்ப பெருசாக இன்டர்ஃபியர் ஆகிறது கிடையாது, நீங்கள் தான் நிறைய சொல்ல வேண்டியதாக இருக்கு அப்படின்னு. ஓகே, இப்போ 3வது என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறமும் அம்மா கையால் ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு இருக்காரா இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அம்மா கல்யாணம் மணி தான் கொடுப்பாங்க, வாங்கிக்கப்பா, ஏன்னா அவங்களுக்கு வந்து எது பிடிச்சது, ஏன்னா அவர் ஷோஸ்லாம் பண்ணுறாருன்றதால மணி தான் கொடுப்பாங்க, வாங்கிக்கப்பான்னு சொல்லிட்டு. ஸோ நான் தான் நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். ஸோ நீங்கள் 3 ஆன்சரும் சொல்லியிருக்கீங்க. இது சரியா இல்லையா அப்படின்றத நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் உங்கள் மாமியார் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால எழுந்து இங்கே வாங்க, நம்ம சேர்ந்து பார்க்கலாம். ஸோ உங்கள் மாமியார் எந்த 3 விஷயங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய நாகராஜ் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் சில விஷயங்களை மாறி இருக்காருன்னு சொன்னாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். லேட்டாக ஒர்க் போவான் வேலைக்கு. நம்ம சொன்னாக்கா சரி வரமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபோன் பண்ணி சொன்னா வந்துடுறேன் அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதில் எடுத்து கொடுத்தா ஏற்று பண்ணாரு. இப்போ எடுத்து கொடுத்தா சரில நான் அப்புறம் வாங்கிக்கிறேம்மா காசு கொடுத்துருமான்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிறேம்மா காசு கொடுத்துருங்கம்மா அப்படின்னு. ஓகே, எஸ், இட் இஸ் 3 out of 3. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. மூன்று கேள்விகளுக்கும் 3 பதில்களும் ரொம்ப சரியா இருந்ததுனால நாகராஜ் ஃபேமிலிக்கு இந்த ரவுண்ட்ல அப்படியே ஃபுல் ஹவுஸ் அடிச்சிருக்கீங்க. 600 மதிப்பெண்கள் உங்க குடும்பத்துக்கு. வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் இப்போ இந்த ரவுண்டுடைய ஃபைனல் நடிகை அர்ச்சனா குடும்பத்தினர் ரெடியாக இருக்கிறார்கள். அர்ச்சனாவுடைய மாமியார், ஹரிஷோட அம்மா. ஸோ மேடம், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் தான். உங்கள் மருமகள் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு 3 விஷயங்கள் சொல்லுங்கள். ஷூட்டிங் போயிட்டு வந்தேன். ஷூட்டிங் கிளம்பும்போது சீக்கிரம் ஏஞ்சி போயிடுவாங்க. ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் ரொம்ப லேட்டாக ஏஞ்சிக்கிறாங்க. அதுதான் அவங்க மாறணும். ஓகே, அடுத்தது அப்புறம் அவ வந்து ட்ரெஸ்ஸில் நிறைய செலவு பண்ணுவான். அது கொஞ்சம் மாறணும். ட்ரெஸ்ஸு, மேக்கப் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுவான் பைசா. அது கொஞ்சம் குறையணும். சரி, ஓகே. மூன்றாவது வந்து அவளு நல்லா சாப்பிடணும். சாப்பிட மாட்டா, கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிடுவான், ரொம்ப ஓகே, அது மாறணும். ஓகே, இந்த 3 விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள். இந்த 3 விஷயங்களை கரெக்டாக தன்னுடைய மாமியார் தன்னை பற்றி இந்த விஷயங்களில் தான் நினைக்கிறாங்க, மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றத அர்ச்சனா சொல்லுவாங்களா அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு அர்ச்சனா. அர்ச்சனா, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன விஷயத்துலலாம் மாறணும்னு அடிக்கடி உங்கள் மாமியார் சொல்கிறாங்க அப்படின்றத சொல்லணும். நீங்கள் ஒரு 3 விஷயங்கள் சொன்னீங்கன்னா போதும். என்னென்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது வந்து ஏர்லி மார்னிங் எழுந்துக்கணும்னு சொல்றது. எத்தனை மணிக்கு? சீக்கிரமா எழுந்துக்கணும். ஓகே. அடுத்தது ட்ரெஸ்ஸஸ்க்கு நிறைய செலவு பண்ணுவேன், அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுவாங்க. ஓகே. மூணாவது கொஞ்சம்
கோவம் கம்மி பண்ணணும்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம் நீங்க எந்தெந்த விஷயத்துலலாம் மாறணும்னு உங்க மாமியார் சொன்னாங்கன்றது இப்போ பார்க்கலாம். ஷூட்டிங் போயிட்டு வந்தேன். ஷூட்டிங் கிளம்பும்போது சீக்கிரம் எழுந்துச்சி போயிடுவாங்க. ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் ரொம்ப லேட்டாக எழுந்துச்சிக்கிறாங்க. அதுதான் அவங்க மாறணும். ட்ரெஸ்ஸெலாம் நிறையா செலவு பண்ணுவான். நல்லா சாப்பிடணும், சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிடுவான், ரொம்ப ஓகே. ஸோ அர்ச்சனா நீங்க சொன்னதுல எத்தனை விஷயங்கள் உங்க மாமியார் சொன்னதும் நீங்க சொன்னதும் கரெக்டா ஒத்து போகுதுன்னு நினைக்கிறீங்க? 2 விஷயங்கள் கரெக்டாக இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உங்க மாமியார் நீங்க கோவப்படுறதை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நீங்க நல்லா சாப்பிடணும் அப்படின்னு, ஏன்னா நல்லா சாப்பிட்டா கோவமே வராது, கரெக்டா? அதனால தான் உங்களுக்கு நிறைய கோவம் வருது. அதனால நீங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கை. 3 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் உங்க மாமியார் உங்களுக்காக வந்து ரொம்ப கரெக்டா ஆன்சர் பண்ணி 2 பேரும் மேட்ச் பண்ணிருக்கீங்க. முதல்ல போய் உங்க அன்பா அவங்களுக்கு வந்து தெரிவிங்க. கிவ் ஹர் a high five. Go. இந்த கேள்விக்கு 3 விஷயங்கள்ல 2 விஷயங்கள் கரெக்டா ஒத்து போனதுனால 400 மதிப்பெண்கள் அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஸோ 2 சுற்றுக்கள் முடிவடைஞ்சிருச்சு. 3ஆவதாக வரக்கூடிய அந்த சுற்று இன்னும் பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும். இந்த சுற்றுக்காக இன்ஃபேக்ட் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப ஜாலியான ஒரு சுற்று இது. இதுல இவங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மாமியார் மருமகள் காம்பினேஷன் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில இப்போ 3ஆவது சுற்று ஆரம்பிக்க போகுது. அண்ட் இந்த சுற்றின் பேர் நீங்களா கேள்விப்பட்டீங்கனாலே குதூகலம் ஆயிடுவீங்க. அடிப்பே சொல்லி எங்க மாமியார் கில்லி. இந்த ரவுண்டோடைய ரூல் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி த்ரோ பண்ணுவேன். த்ரோ பண்ண உடனே யாருக்கு அதுக்கு ஆன்சர் தெரியுதோ அவங்க பஸர் ப்ரெஸ் பண்ணலான்றது தான் உலக நியதி. ஆனால் எங்கள் மாமியார் இதுக்கு கன்ஃபார்மாக ஆன்சர் பண்ணுவாங்கன்னு எந்த மருமகள் நினைக்கிறீங்களோ அவங்க பஸர் ப்ரெஸ் பண்ணும். சரியா? அண்ட் இன்னொன்று, நான் கேள்வி ஃபுல்லாக கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பஸரை ப்ரெஸ் பண்ணும். ஓகே? இதில் பஸர் ப்ரெஸ் பண்ணி கரெக்டான பதிலை சொன்னீங்கன்னா 100 மார்க்ஸ் உங்களுக்கு. இன்னொன்று, பஸர் ப்ரெஸ் பண்ணி தப்பான ஆன்சர் சொன்னீங்கன்னா -100. நல்லா யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு யார் பஸர் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அவங்களுடைய மாமியார் தான் அதுக்கு பதில் சொல்லணும். சரியா? முதல் கேள்வி கேட்கலாமா? வள்ளியும் தெய்வானையும் முருகனுக்கு எந்தெந்த பக்கத்தில் இருப்பார்கள்? தெய்வானை இடது பக்கம், வள்ளி வலது பக்கம். இப்படி மேல பாத்தீங்க இல்ல சாமியை அப்படியே கொண்டு வந்து ரோகரா கரெக்டா. இப்போ கடைசியா சொன்ன ஆன்சர் சொல்லுங்க. தெய்வான இடது பக்கம், வள்ளி வலது பக்கம். தெய்வான இடது பக்கம், வள்ளி வலது பக்கம் என்பது மிகச் சரியான பதில். 100 மதிப்பெண்கள். பஞ்சு சொன்னார் பாருங்க, வெற்றி உங்கள் பக்கம் அப்படின்னு. நன்றி. வெரி குட், வெரி குட். இதுக்காக உனக்கு எக்ஸ்ட்ரா மார்க்லாம் கிடைக்குமா? பரவாயில்ல. ஓகே. அண்ட் இது வந்து இந்த கேள்விக்கு இவங்க 3 பேர் ரொம்ப ஈஸியாக பதில் சொல்லுவாங்க. பட் நீங்கள் 3 பேர் சொல்கிறதுலாம் மாமியார்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்றது தான் இப்போ எனக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது. இதுதான் கேள்வி. சமீபத்திய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லாம் ஒரு நடிகை எங்கே வெளில வந்தாலும் ஹாய் மச்சான்ஸ் அப்படின்னு சொன்னால் அது எந்த நடிகை? நமிதா. நமிதா. கரெக்ட். எப்படி இதுல யார் ஆங்கர்னே புரியல. நமிதா என்பது சரியான பதில். மறுபடியும் 100 மார்க்ஸ் மிஸ்டர் மது ரகுராமன் ஃபேமிலிக்கு. சரியா? இப்போ என்னன்னா ரொம்ப சிம்பிளான கேள்வி. நமக்கு எத்தனை விரல்கள் இருக்கு? 5 விரல்கள் இருக்கு. ஓகேவா? இந்த விரல்களின் பெயரை தமிழ்ல வரிசைப்படுத்தி சொல்லணும். 5 இல்ல அட்லீஸ்ட் நீங்க 4 சொன்னீங்கன்னா கூட ஓகே. கட்டை விரல், ஆள்காட்டி விரல், மோதிர விரல், சுண்டு விரல், பெருவிரல், அது நாகவிரல்னு சொல்லுவாங்க. நாகவிரல், பெருவிரல், ஆள்காட்டி விரல், பாம்பு விரல். பாம்பு விரல் தான் நாகவிரல். மோதிர விரல், சுண்டு விரல். அட்லீஸ்ட் ஐ வுட் சே 4 out of 5 சொல்லிருக்கீங்க. இன்ஃபேக்ட் 5 out of 5 சொல்லலாம். மறுபடியும் 100 மதிப்பெண்கள். மது ரகுராம் ஃபேமிலி கோயிங் ராக்கிங்யா. இது ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின். ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்குலாம் பஸ்ஸர் இருக்கு. ஓகே, அவங்க மட்டும்தான் அடிக்கணும், நீங்களும் அடிக்கலாம். கேள்வி நம்பர் 4. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை லீப் வருடம் வரும்?
4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்பது மிக மிக சரியான பதில். மது ரகுராம் ஃபேமிலி மறுபடியும் 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். எனக்கு டவுட்டா இருக்கு, ரொம்ப டவுட்டா இருக்கு. இல்லண்ணே, அந்த ஒயர் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். பஸ்ஸர் அமுக்குறாங்க, அதை வர பஸ்ஸர்லாம் அமுக்குறாங்க, வர மாட்டேங்குது போல இருக்கு. சரி, நல்லா கேட்டுக்கோங்க. இதுதான் ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின். ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை முனைகள் இருக்கு? வா, அர்ச்சனா ஃபேமிலி ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்காங்க. 5 என்பது சரியான பதில். அர்ச்சனா ஃபேமிலி கெட்டிங் 100 மார்க்ஸ் ஃபார் திஸ். இதுக்கும் நீங்க பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சினிமா உலகத்துல, தமிழ் சினிமா உலகத்துல முதல்ல 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிய பழம்பெரும் நடிகை யார்? கேபி சுந்தரம்பாள். கேபி சுந்தராம்பாள். கன்ஃபார்மா தெரியுமா? தெரியும். கேபி சுந்தராம்பாள் என்பது மிகச்சரியான பதில். வாட் அ லவ்லி திங். மது வீட்டில் ஜெனரல் நாளில் தலைவிரிச்சு ஆடுது. கேள்வி நம்பர் 7. பெண்களுக்கு இருக்கும் குணங்களில் 1 அச்சம், மீதி 3 என்ன? அடிச்சாங்கடா. அச்சம், மழம், நாணம், பயிர்ப்பு. வாங்க, இதுவும் போச்சு. 100 மதிப்பெண்கள். தயவு செஞ்சு இவங்க கொடுங்க. இதுக்கப்புறம் இவங்க பஸ்ஸர் அனுப்பிச்சாங்கன்னா இந்த ஷோ நான் பண்ணலை. ஓகே, இப்போ நான் ஒரு கேள்வி ஒரு படத்தோட கதையை ஒன்லைனாக சொல்கிறேன். அது என்ன படம் அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேவா? ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, அவர் ஒரு 4 வில்லனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் ஆதாரம்லாம் கிடைச்ச போது அவரை கொன்னுடுறாங்க. அவர் கண் எதிர்க்கவே அவர் மனைவிக்கு விஷம் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த விஷத்தை குடிச்சிட்டு அந்த மனைவி பாவம் கர்ப்பமாக இருக்கிறவங்க பிரசவிக்கும் போது ஒரு குழந்தை குள்ளமாக பிறகுது. அர்ச்சனா ஃபேமிலி அபூர்வ சகோதரர்கள். அப்பா, அபூர்வ சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 100 மார்க் வாங்கியிருக்காங்க. அப்பாடி. ஸோ இந்த ரவுண்டு இத்துடன் நிறைவு பெறுகிறது. 8 கேள்விகளுக்கு 6 கேள்வி மது ரகுராம் ஃபேமிலி குத்தகைக்கு எடுத்து பதில் சொல்லி 600 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம நாகராஜ் ஃபேமிலி என்ன பண்ணாங்க? நாகராஜ் ஃபேமிலி டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி விக்கெட்டை காப்பாற்றணும்னு வர பாலெல்லாம் விட்டுட்டு இருந்திருக்காங்க. அதனால மதிப்பெண் எதுவும் பெறலை. அண்ட் அர்ச்சனா ஃபேமிலி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக டப்புன்னு 2 கேள்விகளுக்கு அவங்களே எதிர்பார்க்காம பதில் சொல்லி 200 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸர் ரவுண்டோட முடிவில் இதுதான் மதிப்பெண்கள். இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் பாக்கி இருக்கு. அதில் மருமகள்கள் களமிறங்கி மாமியாருக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். எவ்வளோ அழகான ஒரு கேம் ஷோவோட எண்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரவுண்ட் இஸ் கோயிங் டு பி மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரவுண்ட். இந்த ரவுண்டோட பேர் என்ன தெரியுமா? என் மருமகள் சூப்பர் ஸ்டார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட். இந்த ரவுண்டு தான் துலாபாரம். எப்படி மருமகள் பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணி மாமியார் ஆன்சர் பண்ணாங்களோ, இப்போ மாமியாருக்காக மருமகள்கள் ஓடி ஆடி வேலை செய்யணும். எப்படின்னா, மாமியாரோடைய எடைக்கு எடை இங்கே நிறைய வச்சுருக்கோம். கல்கண்டு இருக்குது, சாண்ட் பேக்ஸ் இருக்குது, வெயிட்ஸ் இருக்குது, வாட்டர் கேன் இருக்குது, வாழைத்தார் இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி மாமியாரோட எடைக்கு எடை கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணணும் ஓரளவுக்கு. ஸோ இது யார் சீக்கிரமாக பண்ணுறாங்களோ, ஒரு சின்ன டைம்குள்ளே யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ரூல். இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ யார் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்களோ அவங்க அதிகமான மதிப்பெண்கள் பெற்றவங்களோட கொஞ்சம் கம்மி டைமில் முடித்தா, 1 செகண்ட் கம்மி டைமில் முடித்தா கூட அவங்களுக்கு தான் இந்த ரவுண்டோடைய மேக்ஸிமம் மார்க்ஸ் போகும். பட் அதே சமயத்தில் 1, 2, 3 அப்படின்ற மாதிரி குறைஞ்ச டைமில் யார் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிக மதிப்பெண்கள். செகண்ட் யார், தேர்ட் யார், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொபோர்ஷனேட் மதிப்பெண்கள் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் 600 மார்க்ஸ் இதில் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்றது தான் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நிறைய மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் வகிக்கும் மது ரகுராம் ஃபேமிலியிலேருந்து அவங்களுடைய ஒய்ஃப் பத்மினியும் அவங்க அம்மா த மோஸ்ட் ஃபேமஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்களையும் நம்ம இப்போ கூப்பிட போகிறோம். ஆண்டி வாங்க. பத்மினி, your time starts now. ஆஹா, இது தானடா வெயிட்ட 2. ஆண்டி எதுக்கும் செயினை பிடிச்சுக்கோங்க.
40 செகண்ட் ஆயிடுச்சு. ஸோ மிஸ்டர் நாகராஜ், இது நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்ணால தானே பாக்குறேன். வெரி நைஸ். சாரிங்க, சும்மா சொல்றேன். எல்லாருமே அப்படிதான் பார்க்கணும். குறைச்ச செகண்ட்ல இது யாரு முடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். ஐயோ, தராசு மேல போகுது. ராக்கெட் கிளம்புற லெவலுக்கு ஆயிடுச்சு. ஆண்டி உங்களை ரொம்ப மேல ஆண்டி தராசு எந்த அளவுக்காவது பேலன்ஸ் ஆகிதான் ஆகணும். ஏதாவது ஒண்ணு எடுங்க. இருங்க இருங்க இருங்க, பாப்போம். 2 நிமிஷம் 15 செகண்ட் ஆயிடுச்சு. இருங்க இருங்க, பேலன்ஸ் ஆகுது. ஐ திங்க் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல ஓகே, காட் இட், வெல் டன். ஸோ மிஸ்டர் மது ரகுராம், உங்களுடைய மனைவி 2 நிமிடம் 30 செகண்ட்ல உங்க அம்மாவோட வெயிட்டை கரெக்டா பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, குட் எஃபர்ட். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம அர்ச்சனா ஃபேமிலி தான் கூப்பிட போறோம். போலாமா அர்ச்சனா? ரெடி? 1 2 3, your time starts now. Drop the weight. பாத்து நீங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்குறீங்கன்னா இதுக்குதான் நல்லா சாப்பிடணும்னு மாமியார் சொல்றாங்க. வைங்க. பரவாயில்லையே. பேசிக்கா நீங்க பயங்கர ஜிம் பாடியா இருக்கிறீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அதனாலதான் அவங்க வெயிட் பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுங்க. வெயிட் அப்படியே மேலே கிளம்பும் ஒரு டைம்ல. 50 செகண்ட் ஆயிடுச்சு. பார்த்து ஓகே. 1:30 1 நிமிஷம் இருக்கு. இருங்க, வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு பேலன்ஸ் ஆகுதுன்னு பாருங்க. பார்த்து எடுங்க. எல்லாமே அதே சைஸ் தான். டப்புன்னு எடுங்க. வெல் டன். ஸோ அர்ச்சனா வந்து தன்னுடைய மாமியாரோட எடையை பயங்கரமா ஈக்குவல் பண்ணிருக்கீங்க. சரி, அவங்க 2 நிமிஷம் 30 செகண்ட்ல பண்ணாங்க. நீங்க எவ்வளவு நிமிஷத்துல பண்ணிருப்பீங்கன்னு உங்களுக்கு தோணுது? எனக்கு தெரியல. நீங்க நிஜமா எவ்வளவுல பண்ணிருக்கீங்க? 2:11, 2 minutes and 11 seconds. What a lovely thing. ஸோ இப்போ என்னன்னா, நாகராஜ் ஃபேமிலி இதில் வின் பண்ணோன்னா 2 நிமிஷம் 10 செகண்ட்குள்ளே இதை பண்ணீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தான் இதனுடைய டாப் ஸ்கோரராக வருவீங்க. ஸோ இந்த ப்ரெஷரோட, இந்த சேலஞ்சோட இப்போ நீங்கள் உள்ளே இறங்க போகிறீங்க. ரெடியா? போலாமா? Your time starts now. ஆரம்பமே பயங்கரமான சவுண்ட்லாம் வருது. இந்த இதுவா மது, இதை எடுத்து மறைச்சு வைப்பேன். இந்த பையனுக்கு இந்த துண்டை கொடுத்துறாரு. பண்ணாமே எத்தனை போய் மண்ணெல்லாம் கொட்டிட்டீங்களே. சரி, அப்புறம் முடியும் வந்துட்டு அசைது டென்ஷன் ஆக்கி. இருமா பார்க்கலாம் எவ்வளவு தூரம் வெயிட் அதிகமா இருக்கு. இருமா பேலன்ஸ் எவ்வளவு ஆகுதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா ஏதாவது ஒன்று எடுங்க. திருப்பி இங்க கீழே திருப்பி வைங்க. வெரி குட். ஐ திங்க் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதாவது ஒரு ரொம்ப முக்கியமான சமயத்துல தான் வந்து பயங்கர ப்ரெஷர்ல தான் ஹீரோஸ்லாம் வெளில வருவாங்க அப்படின்னால
அந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் மிகப்பெரிய ஒரு ஹீரோயினாக வெளில வந்திருக்காங்க. என்ன டைமில் பண்ணியிருக்காங்கன்னா 1 நிமிஷம் 25 செகண்டில் பண்ணியிருக்காங்க அதை. கடைசி நிமிஷத்தில் கூட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கலாம் அப்படின்றது தான் இந்த துலாபாரம் ரவுண்ட் உங்களுக்கு காமிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இதன் மூலமாக வந்து நாகராஜ் ஃபேமிலி 600 மார்க்ஸ் அப்படியே ஒரே கோல் எடுத்திருக்காங்க. அண்ட் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த பஸ்ஸர் ரவுண்டில் இவங்க ஒரு இது கூட பஸ்ஸர் ப்ரெஸ்ஸே பண்ணல. பட் அதிலெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அப்படியே இழந்த 600 மதிப்பெண்களை இந்த ரவுண்ட் மூலமாக பெற்றிருக்கிறீங்க. நிச்சயமாக வந்து இது பாராட்டுக்குரியது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதை பற்றி மது ஃபேமிலி என்ன நினைக்கிறீங்க? இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது வந்து வெளியில் பார்க்குற மாமியார் மருமகள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கும் இந்த மாதிரி வெளியில் வந்து நாங்கள் எவ்வளோ ஒத்துமையாக இருக்கோம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக, இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். உங்களுடைய குரலில் இந்த ஆஹா மாமியார் ஓஹோ மருமகளை நீங்கள் வந்து ஒரு தடவை சொல்லணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். சின்ஸ் நீங்கள் உங்கள் மருமகள் 2 பேருமே இப்போ டப்பிங்கில் இருக்கிறதுனால 2 பேருமே சேர்ந்து சொன்னீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள். அடடடடடடா, கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. நாகராஜ், உங்களுடைய ஒரிஜினல் ஃபீலிங் அபவுட் திஸ் ஷோ என்ன? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நான் இது வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவோட இவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. அதுக்கு கண்டிப்பாக இந்த ஷோக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். ரொம்ப ரொம்ப நன்றி நாகராஜ். அண்ட் அர்ச்சனா அண்ட் ஃபேமிலி. இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டது. அதுவும் இல்லாமல் எங்கள் ஆண்டியை வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ஷோக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி எதுவும் ஷோ பண்ணதில்லை அவங்க. ஸோ இது ஃபஸ்ட் டைம் ஷோ. இவ்வளோ தூரம் அவங்க கான்ஃபிடண்ட்டாக ப்ளே பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஓகே, ரொம்ப சைலண்ட் பர்சன் அவங்க. உங்களுடைய மாமியார் இந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஷோவில் கலந்துக்கிறாங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இது மட்டும் இல்லை, நாகராஜோட அம்மா நாகராஜை நிறைய தடவை டிவியில் பார்த்துருக்காங்க, எல்லாம் பார்த்துருக்காங்க. பட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அவங்களும் ஒரு டெலிவிஷன் ஷோவில் வந்து கலந்துட்டு இருக்காங்க. அதுவும் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்மா. அண்ட் தேங்க்ஸ் ஆண்டி, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேடம் ஃபார் கம்மிங். ஸோ இவங்க 3 ஃபேமிலியும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இந்த நேரத்தில் ஸ்கோர் சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் அர்ச்சனா அண்ட் ஃபேமிலி 1100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் வெறும் 500 மதிப்பெண்களோட முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்ச நாகராஜ் ஃபேமிலியும் 1100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். அண்ட் பஸ்ஸர் ரவுண்டில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெக்கார்டை யாருமே பீட் பண்ண முடியாதுன்ற லெவலில் எல்லா தடவையும் பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணி ரொம்ப தெளிவாக ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இருந்த, அதே சமயத்தில் எல்லாத்துலேயுமே கரெக்டாக ஆன்சர் பண்ண மது அண்ட் ஃபேமிலி 1500 மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். அதுவும் முதல் இடத்தில். ப்ளீஸ் கம், இங்கே வாங்க, எல்லாரும் பக்கத்தில் வாங்க. ஸோ மது அண்ட் ஃபேமிலி இந்த 1500 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த நிகழ்ச்சியில் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், இவங்க விளையாடுற இந்த போக்கை வச்சே நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மாமியாரையும் மருமகளையும் உங்கள் மகனையும் உங்கள் கணவரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்றது இதுலேருந்து ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இவங்க ஃபேமிலி மட்டும் இல்லை, இன்றைக்கி விளையாடின மிச்ச 2 ஃபேமிலியும் இந்த ஸ்டேஜில் நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். நாகராஜன் ஃபேமிலி, அர்ச்சனா அண்ட் ஃபேமிலி, ப்ளீஸ் பி தேர். எல்லாருமே வந்திருக்கோம். இப்போ என்னன்னா, நம்ம வந்து எக்ஸாக்டாக இன்னும் ஒரு 4 நாளில் ஒரு 2016 அப்படின்ற ஒரு புது வருடத்தை வந்து நம்ம எதிர்நோக்கிட்டு இருக்கோம். 2015 எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் அதில் நடந்த ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா இந்த நிகழ்ச்சியை நம்ம வச்சுப்போம். ஓகே, ஸோ இந்த பாசிட்டிவிட்டியோட, இந்த பாசிட்டிவான பீப்புளோட எல்லாருமே சேர்ந்து ஒரு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண நல்லா இருக்கும்ல.